வணக்கங்க. வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்றைக்கி அறுசுவை அடிசிலில் விலை குறைவான சமயத்தில் பூண்டு வாங்கி ரொம்ப நாள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே மனமும் மாறாமல் அழுகியும் போகாமல் பாதுகாப்பாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை நான் 4 மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேங்க. அது கூடவே பூண்டை சுலபமாக எப்படி உரிக்கிறது அப்படின்னும் உரித்த பூண்டை 1 வருஷம் வரையும் மனமே மாறாமல் அப்படியே எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் ஒரு 8 வருஷமாக பயன்படுத்திட்டு தான் வரேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பூண்டு வாங்கும் போது உங்களுக்கு பெரிய பல் பூண்டு வேணும்னா இந்த மாதிரி கட்டி பூண்டு வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு சின்ன பல் பூண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டி பூண்டு வாங்காதீங்க, உதிரி பூண்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா கட்டி பூண்டாக வாங்கினீங்கன்னா அதில் நிறையா சொத்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வரையும் பூண்டை அப்படியே வச்சுருக்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி அகலமான தட்டு இல்லைன்னா தாம்பலம் எடுத்துக்கோங்க. அதில் நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு பூண்டை இப்படி கொட்டிடுங்க. உங்கள்கிட்ட தட்டோ தாம்பலமோ இல்லை அப்படின்னா ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. அதில் நியூஸ் பேப்பர் போட்டு பெரிய பூண்டு ஒரு பக்கமும் உதிரி பூண்டு ஒரு பக்கமும் வச்சுருங்க. அப்படியும் இதில் உங்கள்கிட்ட இல்லை, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நெட் பேக்கெலாம் இருக்கும் இல்லைங்க, நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்தால் கடையில் கொடுப்பாங்க நெட் பேக்கு. அந்த பேக்கில் வந்து பூண்டை போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் கிச்சனில் இந்த 3 மெத்தடில் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் சரி, கிச்சனில் வெளிச்சமும் காற்றும் குறைவான இடத்துல இதை வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் பூண்டு சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. நல்ல காத்தோட்டமான பேப்பர், நியூஸ் பேப்பரோ இல்லை கிச்சன் டவலோ எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் இஞ்சி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் பூண்டை கொட்டி விட்டுருலாங்க. பூண்டை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உப்பு இஞ்சி பேக்கையும் இதோட போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. இது வந்து 3லேருந்து 5 மாதம் வரையும் பூண்டு நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது மெத்தடு பாட்டி காலத்து பழைய மெத்தடு தாங்க. அரிசிக்குள்ளார பூண்டை புதைச்சி வைக்கிறது. இதை செய்யும்போது மேலே இருக்கிற மண் தூசி எல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ளார வைங்க. இப்படி செய்யும்போது பூண்டும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், அரிசிலையும் பூச்சி வராதுங்க. இது 3 மாதம் வரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பவுலில் அரிசி வச்சு காட்டியிருக்கேங்க. நீங்கள் ட்ரம்லேயோ இல்லை பக்கெட்லேயோ வச்சுருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த மெத்தடில் பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி உதிரியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் உதிரி பூண்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது 3 மாதம் வரையும் நல்லாவே இருக்குது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட் எதுலேயுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணல. இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 மாதத்துக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. நான் 3 மாதம் வரையும் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் பூண்டு தோல் உரிக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. நம்மளோட மெத்தடுக்கு பூண்டை ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி அழுத்துனீங்க, இன்னொரு கை கொண்டு அழுத்துனீங்கன்னா பூண்டு தோல் உறிஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா லைட்டாக இப்படி பிரித்து எடுத்திங்கன்னா பூண்டு தோலை உரிச்சிடலாங்க. இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு சின்ன பல் பூண்டை தான் உரிக்க முடியுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களால் உரிக்க முடியாது. நீங்கள் ரசத்துக்கு இல்லை பொரியலுக்கு பூண்டு பயன்படுத்துகிறீங்க, ஒரு 4-5 பூண்டு தான் வேணும்னா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி உரிச்செடுத்தாச்சு. அதுவே கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா கையில் வச்சு நசுக்குனிங்கன்னா உங்களால் நசுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட 2வது மெத்தட் பயன்படுத்தலாங்க. அதுக்கு இந்த பாட்டிலோட கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் இப்படி நகை இல்லாத போது இந்த மாதிரி கவரில் வச்சு இப்படி நகர்த்தி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக நம்ம பூண்டை உரிச்செடுத்துடலாங்க. உங்களுக்கு கையும் வலிக்காது, ரொம்ப ஈஸியாக பூண்டு உரிச்செடுத்துடலாம். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா கத்தியில் பூண்டோட 2 முனைகளையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கத்தியில் இப்படி லைட்டாக வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா பூண்டை ஈஸியாக உரிச்செடுத்துடலாங்க. இதுவே உங்களுக்கு பூண்டு உதிரி பூண்டு இல்லாமல் பெரிய பூண்டாக இருக்குது அப்படின்னா கத்தியை வச்சு 2 பக்கமும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க. நிறைய பல்லை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக வச்சு தேய்ச்சி விட்டிங்கனாலே பூண்டு நல்லா உறிஞ்சி வந்துடுங்க. இந்த மீதி இருக்கிறத நம்ம தூக்கி போட்டுடலாம். கடைசியாக கட் பண்ணதை வந்து தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பூண்டு உரிச்சு எடுத்தாச்சு.
இப்போது நம்ம இந்த மாதிரி நிறைய பூண்டு இருக்குது, அப்போ வந்து நம்ம நகமோ கத்தியோ வச்சு வெட்டிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு மூடி போட்ட பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு உரிக்க வேண்டிய பூண்டை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஆட்டுங்க. நல்லா ஆட்டினீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூண்டெல்லாம் உறிஞ்சி வந்துடுங்க. அவ்வளோதான், தோல் நல்லா நெருங்கி உடஞ்சி வந்துடும். 2 பக்கமும் அந்த மொட்டு வந்து உடஞ்சிருங்க. உடஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூண்டை வந்து சும்மா கையில் வச்சு உரிச்சுட்டிங்கனாலே வந்துடும். இவ்வளோ பூண்டு நம்ம கொஞ்ச நேரத்துலேயே உரிச்சு எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆட்டுறது கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளாரையும் நீங்கள் போட்டுட்டு பூண்டை ஆட்டினீங்கன்னா நல்லா தோல் உறிஞ்சி வந்துடும். நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போடும் போது நிறைய அந்த பாட்டிலே நம்புற அளவுக்கு நீங்கள் பூண்டு போட்டுறக்கூடாது. அந்த பாட்டிலோட பாதிக்கு மட்டும் போடுங்க. இந்த மாதிரி முழுசாக போட்டுறாதீங்க, பாதிக்கு மட்டும் போட்டுட்டு ஆட்டுங்க. அதுவே முழுன்னு இருக்கிற பாட்டில் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன் உள்ள பாட்டில்னால் இன்னும் நல்லா சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பூண்டு உரித்து எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் விட உங்களுக்கு இதெல்லாம் வச்சு ஆட்டிகிட்டு இருக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேங்க. உங்களுக்கு நிறைய பூண்டு உரிக்கணும், ஒரு பிரியாணி 2 பிரியாணிக்கு நீங்கள் பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் பூண்டு எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லை ரூம் டெம்பரேச்சர் தண்ணியோ போதுமானதாக இருக்குங்க. அது பூண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரையும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா பூண்டு ஊறி வந்துடும். இந்த சமயத்தில் பூண்டை எடுத்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கையில் வச்சு இப்படி நாம்பி விட்டிங்கனாலே பூண்டு தோல் உறிஞ்சி வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம முன்னாடி 3 மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளோ பூண்டு உரித்தோமோ அதை விட கம்மியான நேரத்தில் கம்மியான டைமில் நம்ம நிறையா பூண்டு உரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், முன்னாடி உரிச்சதை விட இப்போ உரித்த பூண்டு வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இப்போது நம்ம தண்ணியில் போட்டு உரித்ததுனால அதை வந்து கிச்சன் டவலில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு துணியோ இல்லை கிச்சன் டவலோ போட்டு நல்லா காய வச்சுருங்க. சும்மா ஈரத்தை மட்டும் உலர்த்தி எடுக்கிறதுங்க. அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தாங்க, பூண்டெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போது இந்த பூண்டை எப்படி வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. நான் அதுக்கு 2 மெத்தடில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ரிட்ஜ்லேயும் இன்னொன்று ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாங்க. அதில் நான் ஒரு பாதி பூண்டை எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற பூண்டை இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் எடுத்துக்கலாங்க. ஜிப்லாக் கவரில் பூண்டை போட்டுட்டு இது 3/4 வாசியோ இல்லை அரைவாசி ஜிப்லாக் கவர் வர மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது அது ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரையும் தாங்க இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா பூசம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த ஃப்ரீசரில் வச்சுருக்கிற பூண்டு வந்து 1 இயர் வரையுமே நல்லா இருக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே அவசரமாக சமைக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டை கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ மையவும் அரைக்கலாம், இல்லை கொஞ்சம் நரனும் அரைக்கிறவங்களா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குங்களா, அது வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு விழுதை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து அந்த ஐஸ் க்யூப் ட்ரேலேருந்தும் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து க்யூபாக கிடச்சிரும். இந்த க்யூபாக கிடைக்கிறத வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு உள்ளே ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாதம் வரையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு சமைக்கும் போது வேணும்னா உடனே எடுத்து போட்டிங்கனாலே எண்ணெயில் நல்லா கரைஞ்சி வந்துடும். வாசமும் மாறாமல் நல்லா தான் இருக்குதுங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.